இன்னைக்கு என்ன செய்யணும்? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாது. என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கோம்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஃபாரின் நீ என் கையால மறா போறேன். என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னா, இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் இருக்குதானே, அவங்களோட வந்துட்டு நாங்க கதைக்க போறோம். அவைய ரிப்ரசென்ட் பண்ணி இங்க நாங்க அவங்களுக்கான ஸ்டோலை போடுறதுக்கு அவங்க ஓகேவா, இந்த ஆய வந்துட்டு நிரம்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஸ்காலர்ஷிப்ஸை வந்துட்டு கொடுக்குறவங்க. ஸோ அது இந்த குரல் கொஞ்சம் தாறுமாறாக இருக்கேன்னு எனக்கு தடி வந்ததால் கொஞ்சம் சகிச்சு கொள்ளுங்க. அதனால் வந்துட்டு என்னென்னா, நாங்கள் அவைக்கான ப்ரப்போசல் ஒன்று நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கேன். அப்படி மிச்சக்கில் என்ன செய்யணும்ன்றதை நீங்களே திரும்பி பார்த்துட்டு வாங்க. சொல்லுங்க ஜாக்குட்டி, நீங்கள் என்ன செய்றீங்க? ஐயோ அலாட்டாய்க்கடா. ஏற்கனவே அனுப்பின இன்ஸ்டியூட்டுக்கு ஸ்டோல் ஐயோ மீண்டும் மீண்டுமா? அப்படி அங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா, ஐடியா ஸ்கூல் நடக்க போற ஹேக்கத்தானுக்கு வந்து கூகுள் ஃபார்ம், ஐ மீன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி. சொல்லுங்க அஜய், சொல்லுங்க நீங்க என்ன செஞ்சீங்க? நாங்கள் வந்து இன்ஸ்டியூட்ஸ் தான் கால் பண்ணிட்டு இருக்கேன் மெயினாக. அதோட நேற்று 2-3 இன்ஸ்டியூட் போய் நேராக கதைச்சிருந்தாங்க. அதை விட நாங்கள் இமெயில் கேம்பெயின் செய்தாங்க. இமெயில் கேம்பெயின் செய்ததில் வந்து வேறு இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஆல்ரெடி லைக் கால் பண்ணி காய்ச்சிட்டு இருக்காங்க. அவங்களாவே பார்த்து அதோட அந்த வீடியோ பார்த்துக்கிற இன்ஸ்டியூட் வந்து காய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்டியூட்டில் செக் பண்ணி அவங்க இருக்கிறதுக்கான ரிப்ளை இமெயில் ஒரு இருக்கட்டும், அவங்க ஒரு கிளாரிஃபிகேஷனை கால் பண்ணியிருந்தா அதை கதைக்கிறதுக்கு அப்படியான எல்லாம் போய்கிட்டு இருக்கு. Okay, thank you. Bye bye.